ஒரு கேப் புக் பண்ணா சீக்கிரம் வருதா பாரு. ஏய், இன்கம் டேக்ஸ்ல இருந்து கால் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா லேண்ட் வித்தேன்ல, ஆமா, அந்த லேண்ட வாங்கினவர் அக்கௌண்ட்டுக்கு காசு மாத்தி விட்டுருக்காரு. என்ன உங்க அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு காசு வந்திருக்கு, அதுக்கு ஒழுங்கா ப்ரூஃப் காட்டுங்க. அப்படி இல்லன்னா உங்களை கஸ்டடி எடுத்து அரெஸ்ட் பண்ணிரும்னு சொல்றாங்க. மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வச்சிருக்கல, அதை ஓபன் பண்ண. கவிதா, ஏடிஎம் போனேன், பணம் எடுத்தா பணம் வரல. சரி, அந்த ஏடிஎம்ல பிரச்சனையா இருக்கு. இன்னொரு ஏடிஎம் போனேன், அங்கேயும் பணம் வரல. சரி, நான் ஆப்ல போய் செக் பண்ணி பார்த்தா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு சொல்றாங்க. ஏய் சுமாரா, நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன், என் பிரச்சனைக்கு பதில் சொல்லட்டும். எனக்கும் பிரச்சனை தான்டா. ஏய், ஒன்னொன்னா சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பதட்டப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும். ஒரு நிமிஷம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் தானே வச்சிருக்க கூட. இங்க பாரு, அவனுக்காவது அக்கௌண்ட்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு இருக்கிற அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வழி சொல்லு. வேலையே இல்லாதவனுக்கு அக்கௌண்ட் ஒண்ணுதான் குறைச்சல். டேய், அதெல்லாம் அப்போ வேலை கிடைச்சி சம்பளம் எடுக்கலான்னு போகும்போது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு தெரிய வந்துச்சு. ஆமா, அந்த பேங்க் அக்கௌண்ட கடைசி எப்ப யூஸ் பண்ண நீ? அதெல்லாம் தெரியல, ஆனா எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியும். ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுதா? ஆமா, ஆர்பிஐ வந்து புதுசா அப்டேட் விட்டுருக்காங்க. அதுல வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி பேங்க் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு அக்கௌண்ட்டா வேணா உன்னோட அக்கௌண்ட் இருக்கலாம். 3 விதமான அக்கௌண்டா? அப்படி என்ன அக்கௌண்ட்? ஒரு வருஷத்துக்கு மேல இன்ஆக்டிவா இருக்க அக்கௌண்ட், அதாவது டிரான்சாக்ஷனே எதுவுமே பண்ணல, பணத்தை போடவும் இல்லை எடுக்கவும் இல்லைன்னா அது இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஆமா, உனக்கு மெசேஜ் இமெயில் எல்லாம் சொல்லிருப்பாங்களே, உங்க அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ண போறோம்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்களே, நீ கவனிக்கவே இல்லையா? அவன் நான் அனுப்புன மெசேஜ் ஒரு வருஷம் கழிச்சு தான் பார்ப்பான். இதை பேங்க் அனுப்புற மெசேஜ் பாத்திர போறான் அவன். ஆமா, இவர் அப்படியே 12 வருஷம் நாங்க லவ் பண்றோம், இவர் என் லவ்வர் அனுப்புனோடனே பாத்துருவாங்க. உன் வேலையை மட்டும் பாடுறா. ஏய், அவன் பிரச்சனை விடு, ஃபர்ஸ்ட் என் பிரச்சனைக்கு பதில் சொல்லு. அவன் கிடக்குறான், நீ ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் சொன்னீல, மீதி அந்த 2 அக்கௌண்ட் என்னன்னு சொல்லிரு. சரி சொல்றேன். இப்போ முதல்ல வந்து டார்மண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு எந்த டிரான்சாக்ஷனும் இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிருக்காங்க. செகண்ட் வந்து 0 பேலன்ஸ்ல ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா, அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. தேர்ட் வந்து என்னன்னா, ரொம்ப நாள், அதாவது ஒரு 1 year 12 months கிட்ட வந்து இன்ஆக்டிவ்லயே இருக்கு, பெருசா எந்த காசும் போடல அப்படின்னா அந்த மாதிரி அக்கௌண்ட்டும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இத்தனை வருஷமா இந்த அக்கௌண்ட்ல இப்படிதான் இருந்துச்சு. இப்ப எதுக்கு இந்த ஆர்பிஐ தேவையில்லாம கொண்டு வந்திருக்காங்க? தேவையில்லாமலாம் கொண்டு வரல. உனக்கே தெரியும் நிறைய ஸ்கேம்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. புதுசா வர டிஜிட்டல் அரெஸ்ட்னு வேற வந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் பண்ணி இந்த பணத்தெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க. ஒரு 2-3 அக்கௌண்ட் அனுப்பிச்சு இந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடு அப்படின்றாங்க. அந்த அக்கௌண்ட்ல எந்த அக்கௌண்ட் நான் சொன்னால இந்த 3 வகையான அக்கௌண்ட், இந்த 3 வகையான அக்கௌண்ட் தான் இந்த ஸ்கேமர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் எடுத்து இல்லீகலா வர பணத்தெல்லாம் அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க. இப்போ நீ அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கன்னு வச்சுக்கோங்க, இல்லீகலா வர பணம் எங்க வந்து விழும்? உன் அக்கௌண்ட்ல தான் விழும். அப்ப யாரை பிடிப்பாங்க? உன்னை தான் பிடிப்பாங்க. அதுக்காக தான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓ, இதனாலதான் அவனோட அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ சில கம்பெனிலாம் சேலரி அக்கௌண்ட் கொடுப்பாங்க, அது 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். அப்ப அதெல்லாம் என்ன க்ளோஸ் பண்ண போறாங்களா? அப்பெல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. பேர்லயே இருக்க மாதிரி 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் தான், அதனால க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம மாசம் ஆனாதான் உனக்கு சேலரி வந்து கிரெடிட் ஆகும்ல, அதனால பேங்க்ல இருக்கவங்களுக்கு தெரியும் இவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இது நார்மல் அக்கௌண்ட் தான், இந்த ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்ற அக்கௌண்ட் இல்லைன்னு தெரிஞ்சிடும். நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுல 0 பேலன்ஸே வச்சிருக்க, எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணல, அது 12 மாசத்துக்கு மேல ஆகுது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் தான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சேலரி அக்கௌண்ட்டோ இல்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க அந்த அக்கௌண்ட்டோ நான் சொல்ல வரல. இப்ப இந்த மாதிரி அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணாம அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. முதல்ல என்னன்னா, நம்ம வந்து பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். சோ இந்த மாதிரி கேஒய்ஸ்லாம் நீ அப்டேட் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட் நீ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க, இல்லீகலா வேற யாரும் யூஸ் பண்ணல அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யாராவது போன் பண்ணி உங்ககிட்ட ஓடிபி சொல்லுங்க, இங்க இருந்து வந்திருக்கு அங்க இருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா யார்கிட்டயுமே அந்த ஓடிபியை சொல்லாதீங்க. அதெல்லாம் சரி. இப்ப இல்லீகலா என் அக்கௌண்ட்ல ஏதோ காசு வந்த மாதிரிலாம் இன்கம் டேக்ஸ் வந்து போன் போடுறாங்க. இப்ப இதுக்கு என்ன பண்றது? உன்னோட ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சமா பாத்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேல கிரெடிட் ஆயிருக்கு. அதனாலதான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்ப 10 லட்சத்துக்குள்ளதான் நீ டிரான்சாக்ஷன் பண்ணிருக்க, அதாவது உனக்கு டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அது ஒரு டைமா 10 லட்சம் பண்ணாலும் சரி, ஒரு வருஷத்துக்குள்ள 10 லட்சத்துக்கு மேல நீ பண்ணா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இன்கேஸ் அப்படி கேக்குறாங்க, நீ தானே சொன்ன ஏதோ லேண்ட் வித்தது காசு தான் அப்படின்னு, அதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கும்ல, இன்கம் டேக்ஸ்ல இருந்து அந்த டாக்குமெண்ட்லாம் நீ கொடுத்துட்ட அப்படின்னா ஓகே தான், எந்த பிரச்சனையும் வராது. உங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்ல, ப்ரூஃபே எதுவுமே இல்ல அப்படின்னா தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இப்ப இந்த 10 லட்சம் வச்சிருக்க அப்படின்னா அதுல இருந்து 60% டாக்ஸ் எடுத்துப்பாங்க. அப்புறம் நீ ப்ராப்பரா ஆன்சர் பண்ணல, இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா உனக்கு கொண்டு போய் கஸ்டடியில வச்சு இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு நீ ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு தான் அந்த ஆள கையில காசு கொடுக்குன்னு சொன்னதுக்கு நான் அக்கௌண்ட்லயே போட்டு விட்டுறேன், அக்கௌண்ட்ல அனுப்பிச்சு விட்டாரு. டேய், நீ கையில வாங்கி என்ன பண்ணிருப்ப? பாதி வீட்டுல வச்சுட்டு மீதி கொண்டு பேங்க்ல போட்டிருப்பேன். எப்படி அப்ப மாட்டிக்கவில்ல? எப்படி மாட்டுவேன்? என் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு
இவ சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ல 10 லட்சத்துக்குள்ளதான் இருக்கான்னு கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பேங்க்ல மீதி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுவேன்ல. இல்லைன்னா ப்ரூஃப் இல்ல பேன் கார்டு இல்லைன்னு சொல்லி 10 லட்ச ரூபா போட்டதுக்கு 6 லட்ச ரூபா 60% டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும்ல. ஏன்டா இந்த ரூல்ஸ் எல்லாம் இவ சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கே தெரியும். இவரு போய் செக் பண்ணிருப்பாராம். அதான் உங்ககிட்ட ப்ரூஃப் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம பேங்க்ல போய் சப்மிட் பண்ணலாம், பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். அதான் நாங்க இருக்கோம்ல. ஏய் நீ இருக்க, நான் இல்ல. நான் முன்னாடி சொன்னது எல்லாமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான். நீ ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கனா அது எந்த மாதிரி அக்கௌண்ட், அதுக்கு வந்து எவ்வளவு பணம் வந்து டெபாசிட் பண்ண முடியும், அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ டெபாசிட் பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை தான் வந்து மாட்டிப்ப. இப்போ நீ சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன், அதுக்கும் ரூல்ஸ் இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னா அதுக்கும் ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ நீ சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ண போற, அதாவது பேங்க்குக்கே போய் டைரக்டா 50,000 ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ற, இல்ல 50,000 ரூபாய் டெபாசிட் பண்றேன்னா பேன் கார்டு கேட்பாங்க, அது கொடுத்துடணும். அப்ப பேன் கார்டு இல்ல அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 6061 வந்து ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். எந்த அக்கௌண்டா இருந்தாலுமே சரி, அதுக்கு டெபாசிட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதை தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம அதுக்கு மேல போய் டெபாசிட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நீ வச்சிருக்க அக்கௌண்ட் டைப்பை பொறுத்து, லிமிட்டை பொறுத்து, இப்போ ஒரு சம் அமௌண்ட் வந்து வச்சிருக்க அப்படின்னா பேங்க்ல இருந்து நமக்கு மாசம் ஆனாலோ வருஷம் ஆனாலோ ஒரு வட்டி கொடுப்பாங்க. அந்த வட்டி வந்துட்டு 10,000 ரூபாய்க்கு மேல பேங்க் கிட்ட இருந்து நமக்கு வட்டி வருது அப்படின்னா அதுல இருந்து 30% இருந்து 60% வந்துட்டு டாக்ஸா புடிச்சுப்பாங்க. அது அந்த அக்கௌண்ட் டைப், பேங்க் இதெல்லாம் பொறுத்து தான் அது எவ்வளவு % அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அக்கௌண்ட்ல பணமே 10,000 ரூபாய் இருக்காது. இதுல அந்த 10,000 ரூபாய்க்கு வட்டி 10,000 வேற சொல்ற. சரி நிறுத்துங்க. நீங்க என்ன அக்கௌண்ட் டைப் வச்சிருக்கீங்க? ஓடிபி சம்பந்தமா நீங்க ஏதாவது ஸ்கேம்ல மாட்டிருக்கீங்களா இல்லையா? இல்ல பேங்க் சம்பந்தமா இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சாருக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா.